நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஹாட் கீஸ். அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஆப்ஷன் தான் இருக்குது பார்த்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இது ஹைட் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் பி கொடுக்கணும். ஹைட் ஆகிடுச்சுங்களா. இது உங்களுக்கு சிங்கிளாக இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது எப்படி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2-3 பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சும்மா ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் பார்க்கும்போது சொல்கிறேன். இது வந்து நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் கீ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பிளாக் இருக்குங்களா. சென்டர் பிளாக் மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணணும்னா கண்ட்ரோல் பி ஏபி அதை அமுக்குங்க. போயிடுச்சுங்களா. இப்போ அந்த போன பிளாக் மட்டும் பார்க்கணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி அமுக்குங்க. வந்துருச்சுங்களா. இப்போ திருப்பி ரிட்டன் வரணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி அமுக்குனீங்கன்னா திருப்பி இங்கே ரிட்டர்ன் வந்துடுங்க. ஸோ இப்போ போன எல்லாமே ரிட்டன் வரணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ மறந்துடாதீங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ அமுக்குனீங்கன்னா எல்லாமே வந்துடும். இந்த மூணு ஷார்ட்கட் மட்டும் மறந்துடாதீங்க. இது ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ. ஓகேங்களா. 3 ஆப்ஷன் வந்துருச்சா. மற்றபடி பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ் சேவ் தான். அன்டூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் செட்டு, ரீடூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஒய். இதான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது எல்லாம் வந்து ரைட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு F5 அதுமாதிரி ஜூம் அவுட் பண்ணி இங்கே கொண்டு போயிட்டோம். ஃபிட்டு கொடுக்கணுமா ரைட் கிளிக் கொடுத்து ஃபிட்டு கொடுத்து இது வரணும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸில் முக்கியமாக யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடிஃபை கலர் ஸ்கீம் இன் யூஜி. அதாவது வந்து நீங்கள் யூஜி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். ப்ரிஃபரன்ஸில் பேக்ரவுண்ட் போங்க. போயிட்டீங்கன்னா பிளெயின் கிராஜுவேட்டுன்னு இருக்கும். பிளெயின் கொடுத்துருங்க. வயர் ஃப்ரேம் யூஸ் பிளெயின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பெயிண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா. இதான் நீங்கள் வந்து சப்போஸ் பிளாக் வேணும் அப்படின்னா பிளாக் கொடுத்துருங்க. பிளாக் ஆகிடுச்சா. இது சப்போஸ் பிளாக் வேணால் ஒயிட் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் வந்துடும். இது மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒயிட் வச்சே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மாடலிங் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதான் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, ப்ளூ கலர் வேணும் நல்லா கூட செட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஒயிட் செட் பண்ணிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கடைசியாக உள்ளது பார்த்தீங்கன்னா நோய்படுத்த டைலாக் பாக்ஸஸ் இன் ஈஜி. ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஏதாவது கமாண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அது எப்படிங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் சும்மா எக்ஸ்ட்ரூடில் உள்ள டைலாக் பாக்ஸில் எப்படி வரும்னு சொல்கிறேன் பாருங்க. அதாவது வந்து இந்த ஒரு ஆர்கி இருக்கு பார்த்தீங்களா, அன்கிளிக் பண்ணிட்டு, அதாவது இந்த டைலாக் பாக்ஸை நீங்கள் மூவ் பண்ணோம்னா இப்படி கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டா ஜஸ்ட் அன்கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மட்டும் இப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கிளிப் அண்ட் கிளிப்புக்குள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இங்கே வேல்யூலாம் கொடுத்து வச்சுருக்கீங்க. இதை ரீசெட் பண்ணோம்னா இது இந்த எக்ஸ்ட்ரூடுக்கு மட்டும் இல்லை, இது எந்த இது யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி தரும் டைலாக் பாக்ஸ். நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸ்ட்ரூடுக்கு மட்டும் சொல்கிறேன். அதாவது இப்போ ஆல்ரெடி வேல்யூ கொடுத்துருக்கீங்க, அதை ரீசெட் பண்ணோம்னா ஜஸ்ட் இது கொடுத்தீங்கன்னா அதே டிஃபால்ட் வேல்யூக்காக ரீசெட் ஆகிக்கும். சரிங்களா. அதே மாதிரி அதாவது இங்கே ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா செலெக்ஷனு, அதான் பார்த்தீங்கன்னா இப்போ செலெக்ஷன் ஆகிருக்குங்கிறத ஆரஞ்சு கலரில் மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் வெக்டர் தான் வந்து செலக்ட் ஆகிருக்கு, அதான் ஆரஞ்சு கலரில் வரும். சரிங்களா. அதேமாதிரி அந்த எவரி டைலாக் பாக்ஸில் அந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். அந்த வேல்யூஸ்லாம் கொடுக்கணும். அது கொடுக்கலாம் மாடலிங் வராது. இதை வந்து டைலாக் பாக்ஸில் உள்ள முக்கியமான இது. ஸோ க்ளோஸ் பண்ணுறது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் கொலாப்ஸ் குரூப்ன்றது பார்த்தீங்களா, அதாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் தேவையில்லை எனக்கு வந்து இப்போ இந்த 2-3 ஆப்ஷன் மட்டும் போதுங்கிற பட்சத்துக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. நீங்கள் ஆல்மோஸ்ட் இருக்கட்டும் தான் நல்லது. சப்போஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஹைட் கொலாப்ஸ் குரூப் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். சரிங்களா. அதே மாதிரி இந்த ப்ரிவியூ ஆப்ஷன் எதுக்குண்டா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஏதாவது வேல்யூ கொடுக்குறீங்கண்டா அது வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்றப்பல ஆல்டர் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியாது. இது கொஞ்சம் நல்ல ஆப்ஷன் தான். ஸோ ஓகேங்களா. நான் சொல்கிற மாதிரிங்க இப்போ வந்து நான் ஃபேஸை பொறுத்து இது வந்து நான் எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ கொடுத்ததுனால உங்களுக்கு நான் அந்த மூவ் பண்ணுறது தெரியுதுங்களா, என்னால் அப்படி சிமுலேஷனில் பார்க்க முடியுது எனக்கு. இதுவே அந்த ப்ரிவியூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வராது எனக்கு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் இதை ஆன் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இதான் யூஜியில் வந்து பேசிக்காக வந்து இன்ட்ரோடக்ஷனு. இந்த ஆப்ஷன் தான் எப்படி சொல்கிறது,
இந்த ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம்னு இப்போ ஜஸ்ட் இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன், நான் இன்னும் பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்கெட்ச்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் அந்த மவுஸ் கண்ட்ரோலு பட் ஷார்ட்கட் கீ சொன்னேன்ல, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி, அது மாதிரி பேசிக் கமாண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக மவுஸ் ஆப்ரேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஸ்கெட்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.